என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ யூவர்ஸ், நண்பா பேச எப்படி இருக்கிறீங்க? தளபதி அவர்கள் மேலே அவதூறு பரப்புறதுக்குன்னே இப்போ புதுசாக ஒரு டீமை கொத்தடிமைஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, நடிகைகளை வைத்து ஜல்சா பண்ணார், கில்சா பண்ணார் அப்படின்ற மாதிரி கிளப்பி விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் போகிற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. அதில் சில பேர் ஒத்துக்கலை, சில பேர் மிரட்டி ஒத்துக்கிட்ட வச்சுட்டாங்க. அடுத்தடுத்து வரும் அவர் பேரை கெடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்ட நியூஸ். பட் அதை ஆம்பளைங்களில் வச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ 2 நாளாக 3 நாளாக போயிட்டுருக்கு. ஒரு ஆள் விஜய் அவர்களுடைய உதவியாளராகவும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, ப்ளஸ் விஜய் அவர்கள் என்னை கழட்டி விட்டார், கை விட்டார், நான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன், சோத்துக்கே வழி இல்லை, என்னெல்லாம் அடிச்சிருக்காரு, நெஞ்சில் மிதிச்சிருக்காரு, அப்படிலாம் என்னை நடத்திட்டு இன்றைக்கி என்னை ஒன்றுமே இல்லாமல் இப்படி தூக்கி போட்டார் அப்படின்னு நிறையா இடத்துல உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. சரி, அது என்னப்பா மேட்ரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. அதாவது தளபதியோடைய இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ஊழல் பண்ணிட்டாரு, 1.5 கோடி அடிச்சிட்டாரு, 1.5 கோடி மறைச்சிட்டாரு, அப்படி 15 கோடி மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு 1.5 கோடி இன்கம் டேக்ஸ் ஃபைன் பண்ணிச்சு அப்படின்றதுலாம் அந்த மேட்ரு வந்துச்சுல. இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயத்தில் இருந்த பிடி செல்வகுமார் அவர்கள் தான். இப்போ அந்த பிடி செல்வகுமார் எங்கே போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திமுக கிட்டே போய் கொத்தடிமையாக சரண்டர் ஆகிட்டார். ஏன்னா இங்கே தளபதிகிட்டேருந்து எதாவது கிடைக்குன்னு எதிர்பார்த்தாரு, அவர் பக்கத்துலேயே சேர்க்கலை அப்படின்னும் போது அங்கே போய் சேர்த்துட்டாப்புல. இப்போ இந்த பிடி செல்வகுமாரோடைய ஒரு ஆதரவாளர் தான் இவர். ஆனால் இவர் உண்மையாலுமே தளபதியோடைய இந்த லாஸ்ட் கோட்டு படம் வரைக்கும் இந்த ஆள் தளபதிக்கிட்ட வேலை பார்த்துருக்கார். எனக்கு அதுதான் புரியல. கோட்டு படம் வரைக்கும் வேலை பார்த்த நீ இன்றைக்கி எப்படா நீ கேட்டு வாங்குற அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவன் சொல்கிற விஷயங்கள்லாம் அப்படி இருக்குது. கல்யாணத்துக்கு அவங்க அப்பா தான் வடபழனி கோயிலில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். யார்? விஜய் சார் அப்பா. த்ரூட்டாக ஒரு 60 படம் அவர்கிட்டே ஒர்க் பண்ணிட்டு 60, அதான் கிட்டத்தட்ட எஸ்ஏசி அவர்கள்கிட்ட ஒரு 60 படம் நடிச்சிருக்காரு. 60 படம் வேலை பார்த்துருக்காப்புல. இவரோட கல்யாணத்துக்கு அவர் தான் எஸ்ஏசி அவர்கள் தான் அதான் விஜய் அப்பா அவர் நடத்தி வச்சுருக்காரு. இவ்வளோ பண்ணியிருக்க ஒரு ஃபேமிலி, இப்போ நீ அந்த ஃபேமிலியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் தளபதி அவர்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்னா எப்படி மனசு வருது அப்படின்னு எனக்கு புரியல. அதாவது காலங்காலமாக ஒருத்தர் வீட்டில் சோறை தின்னுபிட்டு கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் அந்த வீட்டுக்கு தானே திருப்பி பகைமை பூத்ததாக இருக்கட்டும், இல்லை அந்த வீட்டை பற்றி அசிங்கமாக பேசுறதா இருக்கட்டும், அந்த வீட்டில் அந்த வீடு நாசமாக போகிறதுன்னு நினைக்கிறது இருக்கட்டும், இப்படி எப்படி இவங்களால நினைக்க முடியுதுன்னு தெரியல. அந்த ஆளோட இன்டர்வியூ ஃபுல்லாக நான் பார்த்தேங்க, உண்மையாலுமே பார்த்தேன். அவர் சொல்கிறது எல்லாமே இந்த ஸ்கூல் பசங்களை இவன் ரப்பரை திட்டிட்டான், இவன் பென்சிலை திட்டிட்டான் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு 4 பேரை மையப்படுத்தி வச்சுக்கிட்டாப்புல, அந்த 4 பேர் சேர்ந்து இவரை அழிச்சிடணும், இவர் ஒழிச்சிடணும், தளபதிக்கிட்ட விடக்கூடாது, தளபதிக்கிட்ட இவரை தூக்கிடணும் அப்படின்னு எண்ணத்தில் இவரை டார்கெட் பண்ணி இவரை மொத்தமாக கழட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணாங்களாம். அப்படி தான் இவர் இந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாப்புல. அந்த 4 பேர் உன்னை ஏன் முதல்ல தூக்கணும்? இதுக்கே முதல்ல பதில் சொல்லணுமே. இருந்தாலும் அவர் தேவைப்பட்டதை மட்டும் 2 ஒதுக்கிட்டு சும்மா இவ்வளவு தான் சாப்பிடுவார். நடந்த உண்மையான ஃபுட்டு மேட்ரு சார். நாளைக்கு ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டால் என் லைஃபு போயிடும். நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்டு, இதையும் சொல்கிறேன் நான். நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தப்பாகிடும் சார். ஏன்னா நான் சொல்லணும் அப்படின்னா, சார் நான் இதை சொல்கிறேன், நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்காதீங்க அப்படின்னு. அவர் அதை மீறி கேட்டார். சார் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு அதில் உப்பள்ளி போட்டுருவோன்னு ஒருத்தர் மிரட்டுறாரு. அது ஏன்னா இப்போ தளபதி கிட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு படம் நடிக்கும்போது மேக்கப் மேன் ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் வேறு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க, யாராவது அவரோட பர்சனல் அசிஸ்டண்ட் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அது போக இப்போ இவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு கொடுக்கறது, தளபதியோடைய டயட். அப்போ அந்த டயட் லிஸ்ட் யார் கொடுப்பாங்கன்னா வீட்டிலேருந்து கொடுத்துருவாங்க.
அது ஒன்று சங்கீதா மேடமாக கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா அம்மா கொடுப்பாங்க, யாராவது கொடுப்பாங்க. இத்தனை மணிக்கு இவருக்கு இந்த ஃபுட்டு கொடுக்கணும், இந்த ஜூஸ் கொடுக்கணும், இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை. அதாவது தளபதிக்கு ஃபுட்டு கொடுக்கணும். இப்போ தளபதி ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சாப்பிடுவார்? மிஞ்சி போனால் 3 வாட்டி சாப்பிடுவாரா? சரி, இடையில 2-3 வாட்டி ஜூஸ் குடிப்பாரா? மேக்ஸிமம் இவ்வளோதான். அப்போ ஒரு நபருக்கு நீ செய்ய வேண்டிய வேலை இது ஒன்று. இடையில அவர் நின்னார்னா கொடை பிடிக்க போகிற. இதை தவிர்த்து ஒரு வேறு என்ன வேலை? பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை நீ செய்கிறனால அங்கே இருக்கக்கூடிய அந்த மேக்கப் மேனுக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு பிஏவாக இருக்கட்டும், மற்றவங்களுக்காக இருக்கட்டும், என்ன பிரச்சனை? அவங்க இடத்த நீ போய் பிடிக்க போறியா? இல்லை உன் இடத்த அவங்க வந்து பிடிக்க போகிறாங்களா? இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த 4 பேரை பற்றி சின்ன பிள்ளைத்தனமாக ரீசன் சொல்கிறேன். சின்ன பிள்ளைத்தனமாக 2 ஒதுக்கிட்டு சும்மா இவ்வளவு தான் சாப்பிடுவார். நடந்த உண்மையானா நான் ஃபுட்டு மேட்ரு சார். நாளைக்கு ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டால் என் லைஃபு போயிடும். நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்டு, இதையும் சொல்கிறேன் நான். நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா தப்பாகிடும் சார். இல்லை உப்பள்ளி போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்களாம். அதாவது இந்த ஆளோட சாப்பாட்டை வந்து தளபதி முன்னாடி வந்து மட்டப்படுத்துறதுக்கு உப்பள்ளி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்களாம். சரி, நீ உப்பள்ளி போட்டுறேன்னு சொல்லி மிரட்டினா அஃப்கோர்ஸ் நீ அடுத்து எங்கே போவ? அங்கே தானே அவர்கிட்ட தானே போய் சொல்லுவேன், அவர்கிட்ட தானே போய் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அது அவங்களுக்கு தெரியும்ல. அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் அவர் என்ன பண்ணுவார்? நீ கேட்க வேண்டாம்னு சொன்னால் கேட்காம இருப்பார்ல. நீ கேட்க வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா அவர் தான் ஹெட்டு, அவர் தான் தளபதி, அவருக்கு அவருக்கு தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அப்போ அவர் அந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் கேட்டு தானே ஆகணும். ஏன்னா அவருக்கு தானே அது அஃபெக்ட் ஆகும், உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு சம்பளம் வந்துடும். அப்போ அப்படி இருக்கும்போது அவர் கேட்டு தான் ஆகணும், அதை கேட்பார். அதுதான் அவருடைய கடமையும் கூட. அப்படி இருக்கும்போது இவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாராம் ஒரு 3-4 பேரை. ஆனால் தளபதி வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாராம். ஆனால் தளபதி கேட்டனால திருப்பியும் இந்த 4 பேர் சேர்ந்து இவரை வந்து பயங்கரமாக ரேங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஃபுல்லாக என்னமோ காலேஜில் வந்து இவர் புதுசாக சேர்ந்த மாதிரியும், இவங்கெல்லாம் காலேஜ் சீனியர் ஸ்டூடெண்ட் மாதிரியும், அந்த வருஷத்தோட எல்லா வேலையை முடிச்சுட்டு போகிற மாதிரி இவரை வந்து ரேங்கிங் பண்ணிட்டு இருக்காங்களாம். எப்படி இப்படி வந்து, அதாவது சிரிக்காமல் போய் சொல்கிறான். அந்த ஆள் சிரிக்காமல் போய் சொல்கிறான். கிளைமேக்ஸ் ஃபைட் நடந்துக்கிட்டு சரியான வெயில் கப்பலில் நடக்குது. உங்களுக்கு நான் கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஷார்ட் பை ஷார்ட்டு சேர் எடுக்கணும், போடணும், சேர் எடுக்கணும், கொடையும் பிடிச்சிக்கணும். கீழே அண்டர் கிரவுண்டில் போய் அவருக்கு ஜூஸ் தேவைப்படுறது. வெயில். அவர் வேறு எதுவும் அனாவசியமாக சாப்பிட மாட்டார். தேவைப்பட்டால் எப்போது ஒரு ஜூஸ் கேட்பார். சொல்லிட்டு சேர் எடுக்கணும் போகணும். இவங்கள கொஞ்சம் கொடையை பிடிச்சிக்க ரவி, அந்த காஸ்டியூம் எடுத்து கொடையை பிடிச்சிங்க, கீழே போய் சாருக்கு ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்ட்டு கீழே போய் கொண்டு வந்து ஜூஸ் அப்படி வச்சுட்டு நான் திரும்புறதுக்குள்ளே கொடை கம்பியை உடைச்சிருவாங்க. திருப்பி அது பிடிக்க முடியாதுல்ல. இந்த முடி மேட்ரு வந்து ஆக்சுவலி இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். வந்து அந்த முடி மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கேரவனில் வந்து சாப்பாடு வந்து ஒரு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் வந்து இப்போ தளபதி கூட பொருளாளராக இருக்கார்ல ராஜேந்திரன் அவர்கள், அவர் வந்து இவர் எப்படியாவது வந்து அனுப்பிச்சிடணும்னு நினச்சாராம். ஏன்னா இவர் தான் வந்து அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துருப்போம், எப்படியாவது அனுப்பிச்சுன்னு நினச்சாராம். அதனால் இவர் இதான் ஒரு வேளை அதில் முடி எடியே சொல்லி வச்சுருப்பாரோ அப்படின்ற மாதிரி அந்த ஃபுல் இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாப்புல. இப்போ தளபதி வந்து சாப்பிட உட்காந்தோடனே அதை பார்த்தோடனே அவருக்கு உடனே இப்போ பிடிக்காமல் போயிடுச்சான். உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்த சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் அவர் கோவப்பட்டு போயிட்டார். போயிட்டாருன்னு விட அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அடிச்சுட்டு நீ முதல்ல கிளம்பு, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது இவர் கீழே இறங்கும்போது ராஜேந்திரன் அவர் வந்து மேலே ஏறுவார், அந்த வண்டியில் ஏறுவார் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பான். நான் என்ன கேட்குறேன், உனக்கு இருக்கிறது அந்த ஒரு வேலை தான். அந்த சாப்பாடை ஒழுங்காக கொடுக்குறது தான் உன் வேலை. அந்த சாப்பாடு வந்து இப்போ தளபதிக்கு ஒன்று வீட்டிலேருந்து வரும், இல்லைனா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வரும். அப்போ அந்த ஹோட்டல்லேருந்து வர்றது நீ என்ன அப்படியே வந்து அவர் முன்னாடியே கவரை பிரிப்பேன். அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிரித்து அதை பிளேட்டில் வச்சு எல்லாம் பண்ணி தானே கொடுப்பீங்க. அப்போ அதை வைக்கும்போது நம்ம பார்க்க மாட்டோமோ? வைக்கும்போது அதில் என்ன இருக்குது, எது இருக்குன்னு பார்க்க மாட்டியா? அதை விட என்ன பிடுங்குற வேலைன்னு தான் கேட்குறேன். அதை விட என்னையா பிடுங்குற வேலை உனக்கு? அதை செய்யலைன்னா அடிக்கிறாருன்னா அடிக்க தான் செய்வார். எதாவது ஆகிப்போச்சுன்னா அவரை நம்பி கோடிக்கணக்கில் பணம் போடுறாங்க. அவர் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, 4 நாள் ஷூட்டிங் போக முடியல, எவன் காசு கொடுப்பான்? நீ கொடுப்பியா? கொடுக்க மாட்டேல. அப்போ அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பாதுகாக்கிறது உன்னுடைய வேலைன்னா அதை நீ ஒழுங்காக தான் செஞ்சாகணும். செய்யலைன்னா மேபி கோவத்தில் அடிக்க தான் செய்வாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது அடிச்சிருப்பாரான்னு தெரில. ஏன்னா இதெல்லாம் இப்போ நடந்த விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்கிறாப்புல. 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா நீ அப்பயே சொல்லியிருக்க வேண்டியது தானே? அது ஏன் இப்போ வந்து சொல்கிற? அதெல்லாம் சும்மாங்க, அவரெல்லாம் அடிக்க மாட்டாரு. ஏங்க அவர் பேசவே மாட்டாருங்க விஜய் சார்.
இப்போ தான் பேசுகிறார் அரசியலில். நாங்கள் அவர் இவ்வளோ குழந்தையா இருக்கிறது எனக்கு தெரியும். என்னோட ஸ்டூடெண்ட் அவர். அப்போலாம் யாருமே அவர் அடிக்க மாட்டார். ஃபைட்டர் கூட பஞ்ச் பண்ணும்போது இப்படி போய் வயிற்றுக்கிட்ட கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். அது லைட்டாக கூட தட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அந்த மாதிரி இருக்கிற அடிச்சாருங்கிறது பொய்யான தகவல். நீங்கள் என்ன வேணாலும் ஊற்றி விடலாம், யார் வேணா என்ன சொல்லிட்டு இருக்கலாம்ல. அது முற்றிலும் தவறான வார்த்தை. முற்றிலும் அவர் அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டார், பண்ணவும் மாட்டார். சார் அவர் இருக்கிற இடமே தெரியாது சார். செட்டில் இருக்கிற இடமே தெரியாது. சும்மா சேரை போட்டு உட்காந்துருப்பார். கேரளில் கூட போய் உட்கார மாட்டார். உட்காந்துருப்பார். நாங்கள் கூப்பிட்டு ஃபைட் கம்போஸ் பண்ணும்போது அப்படியே உட்காந்து எங்களை பார்த்துட்டு இருப்பாரு. வந்து ஆக்ஷன் சொன்னோன்னா அவர் பிச்சு வந்துருவார். அந்த இடத்துல ஸ்பீட் இருக்கும், மிகப்பெரிய ஸ்பீட் இருக்கும். அதுக்கப்புறம் போய் சாந்தமாக உட்காந்துருவார். ஒரு நதி மாதிரி உட்காந்துருவார். அப்புறம் சுனாமி மாதிரி பொங்குவார் ஃபைட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் வழியாக யாரையும் எங்கேயும் கடிஞ்சு பேசி கூட நான் பார்த்ததில்ல. ஒரு வேகமாக பேசி கூட நான் பார்த்ததில்ல. இது கிட்டத்தட்ட என்ன ஒரு 30-35 வருஷம் 40 வருஷமா எனக்கு அவர் தெரியும். கடிஞ்சு பேசி கூட பார்த்ததில்ல. அடிச்சாருன்னு சொல்றது முழு பொய். கேட்டிருப்பீங்க. அதாவது ஆக்ஷன் சீன்லேயே படத்துலேயே கூட எதிர்த்தாப்பில் நிற்கிற வில்லன் மேலே கை பொருசாக பற்றக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பக்குவமாக செய்யக்கூடிய நபர் உன்னை எப்படா அடிப்பார், நெஞ்சில் போட்டு மிதிப்பார். உன்னெல்லாம் அவர் பக்கத்தில் வச்சுருந்தார் பேர். அது அவருடைய தப்பு. இத்தனை வருஷம் அது கோட் படம் வரைக்கும் எல்லாம் இருந்திருக்காங்க. ஏன்னா போஸ்ட்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியும், போஸ்ட்லாம் போட்டிருப்பான். அப்போ நீங்கள் அவ்வளோ படம் வரைக்கும் நீ கூட இருந்துட்டு இன்றைக்கி வந்து நீ வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற, அவரை வந்து உன்னை பார்த்துக்கலன்னு சொல்கிற அப்படின்னா உண்மையான ஐயோக்கப்பேன் நீ தான் அப்படின்றது தெரியும். ஏன்னா அவருக்கு முடிஞ்சால் அவர் வந்து அவர் உண்மையாக என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவர் பார்ப்பார். ஆனால் நீ உண்மையாக இருந்தேன்னா பார்ப்பார். நீ உண்மையாக இல்லை பொய் சொல்கிறவனா இருந்தேன்னா கண்டிப்பாக கண்டுக்க மாட்டார். அது யாராக இருந்தாலும் சரி அப்படி தான். ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மக்களே, எப்படியாவது டிஃபேம் பண்ணணும், எப்படியாவது பேரை கெடுக்கணும் விஜய் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக இந்த மாதிரி ஆட்களை கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு இதை கொத்தரிமையை பண்ணுற அழிச்சாட்டே இருக்கு. ஐயோ முடியல, என்ன பண்ணுறது. இன்னும் ஒரு 1.5 மாதம் அதுக்கப்புறமா என்ன ஏதுன்றது தெரிஞ்சிடும். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பை, டேக் கேர், லவ் யூ.